வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு பர்த்டே வீடியோவை தான் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். இதில் ஃபோட்டோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணுங்கள். நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோக்கு எல்லா மெட்டீரியலுமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது. அந்த குரூப்பில் இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி சர்ச் பண்ணிங்கன்னா இந்த வீடியோவுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல் எல்லாம் வரும். நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் இமேஜ் கொடுத்துருப்பேன். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே கேன்வாஷ்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணுங்கள். அந்த இமேஜை கரெக்டாக ஃபுல் ஸ்க்ரீனுக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுங்க. இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிப் ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஃபோட்டோவை சென்டரில் செட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ எனி ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கிராப் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் 4:5 ரேஷியோ கொடுத்து கரெக்டாக உங்களோட ஃபோட்டோ எந்த அளவுக்கு கிராப் பண்ணுமோ அந்த அளவுக்கு கிராப் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுங்க. இப்போ அந்த இமேஜை இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. சென்டரில் இந்த மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா மாஸ்க் ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்கள். அதில் தேர்டாக இருக்க அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கரெக்டாக உங்களோட இமேஜ் வந்து இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பாருங்கள். கரெக்டாக வந்துட்டு இருக்கான்னு பார்த்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பார்டர் செட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் வந்து ஒரு 10ல் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அந்த இமேஜை நான் சொன்ன மாதிரி ஜூம் பண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஜூம் பண்ணி கொஞ்சம் மீடியமாக ஜூம் பண்ணிட்டு இந்த மாதிரி சென்டரில் செட் பண்ணுங்கள். இப்போ கீழே அந்த பிப் ஆப்ஷனை மறுபடியும் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு ஃபோட்டோஸை ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கிராப் ஐக்கான் இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்கள். அதில் 4:5 ரேஷியோ கொடுத்துட்டு கரெக்டாக உங்களோட ஃபோட்டோ எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கிராப் பண்ணிவிட்டுங்க. டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இதுவும் அதே மாதிரி கீழே மாஸ்க் ஆப்ஷனுக்கு போங்க. அந்த தேர்டாக இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஃபோட்டோ கரெக்டாக இருக்குது அந்த சைஸ் வந்துட்டு கரெக்டாக கிராப் ஆகி இருக்கான்றதை பார்த்துட்டு கீழே இதுக்கு வந்து பார்டர் வந்துட்டு ஒரு 6 இல்லைனா 5 அந்த மாதிரி கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுங்க. இப்போ இந்த இமேஜோட சைஸை கம்மி பண்ணுங்கள். கம்மி பண்ணிவிட்டு இதை வந்துட்டு இந்த மாதிரி எப்படி நான் வந்துட்டு செட் பண்ணியிருக்கிறனோ சைடில் இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். காப்பின்னு இருக்கும். அந்த இமேஜை காப்பி பண்ணிவிட்டு இந்த கார்னர்லேயும் அதே மாதிரி அங்கே எப்படி செட் பண்ணமோ அதே மாதிரி சைடாக வந்து இதை வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ செட் பண்ணிவிட்டு கீழே ரீப்ளஸ்ன்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு எந்த ஃபோட்டோ ஆட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணுங்கள். அது ஃபோட்டோ உங்களுக்கு அலைட்மெண்ட்டாக இருக்காது. கிராப் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு 4:5 ரேஷியோ கொடுத்துட்டு இந்த ஃபோட்டோவும் தேவையான அளவுக்கு கிராப் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இதை மறுபடியும் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இந்த சைடில் செட் பண்ணுங்கள். இப்போ இதோட சைஸை கொஞ்சம் கம்மி பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மேலே இருக்க இந்த சைடில் இருக்க இமேஜ் இப்போ கம்மி பண்ண மாதிரி கம்மி பண்ணிவிட்டு கீழே ரீப்ளஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணுறப்பையும் 4:5 ரேஷியோ கொடுத்துட்டு கரெக்டாக கிராப் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இமேஜுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷனை மைனஸ் பண்ணிவிடுங்க. பிளாக் அண்ட் ஒயிட்டாக கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுங்க. மறுபடியும் கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். காப்பின்னு இருக்கும். அந்த இமேஜை காப்பி பண்ணி இந்த கார்னரில் இப்போ எப்படி சைடாக வந்து செட் பண்ணமோ சேம் இதையும் அதே மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க. இதையும் ரீப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு எந்த ஃபோட்டோ ஆட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராவது லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ 4 இமேஜுமே கரெக்டாக செட் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் கீழே பிப் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஃப்ளவர் பிஎன்ஜி இமேஜ் வந்து ஒரு இமேஜ் கொடுத்துருப்பேன். அதை செலக்ட் பண்ணிட்டு அதோட சைஸை கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ கம்மி பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோவுக்கு கார்னரில் இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். இப்போ எப்படி செட் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி செட் பண்ணிட்டு கீழே காப்பி பண்ணிக்கோங்க. அந்த இமேஜை காப்பி பண்ணிவிட்டு அதோட சைஸை கம்மி பண்ணிவிட்டு அந்த இமேஜை இந்த மேலே இருக்கிற இமேஜுக்கிட்டேயும் அதே மாதிரி தான். ஸோ அது மேலே கார்னரில் இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. பேக்கில் வந்துடுங்க. டெக்ஸ்ட்டுன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்கள். ஹாப்பி பர்த்டேன்னு வந்து டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஹாப்பி பர்த்டேன்னு வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு பக்க கலர் ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்துட்டு ஒயிட் கலரை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஷேடோ இருக்கும். ஷேடோவையும் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி பக்க டபுள்யூ ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு போல்டான ஏதோ ஒரு ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். இங்கே ஸ்டோர் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஃபாண்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ அந்த டெக்ஸ்ட்டை கொஞ்சம் ஜூம் பண்ணிவிடுங்க. ஸோ தேவையான அளவுக்கு ஜூம் பண்ணி இந்த மாதிரி மேலே செட் பண்ணுங்கள். இப்போ எப்படி செட் பண்ணியிருக்கிறனோ சேம் இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடியும் கீழே டெக்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ யாருக்கு நீங்கள் பர்த்டே மேக் பண்ண போகிறீங்களோ அவங்களோட நேமை வந்து டெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் நேமை வந்து டெக்ஸ்ட் பண்ணிக்கிறேன். நேமை டெக்ஸ்ட் பண்ணிட்டு பக்க கலர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இது இப்போ பிளாக் கலரை செலக்ட் பண்ணுங்கள். அப்புறம் டபுள்யூ ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஏதாவது ஜாயிங் லெட்டரில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபாண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அந்த டெக்ஸ்ட்டுடைய சைஸை கம்மி பண்ணிவிட்டு அதை அந்த ஹாப்பி பர்த்டேன்னு டெக்ஸ்ட் பண்ணியிருப்போம் அது மேலேயே டச் ஆகிற மாதிரி இந்த இப்போ எப்படி நான் செட் பண்ணியிருக்கிறேனோ அந்த மாதிரி செட் பண்ணிவிடுங்க. மறுபடியும் டெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ எமோஜிஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எடிட் பண்ண போகிற ஏதாவது 3 or 4 எமோஜிஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எமோஜிஸ் ஆட் பண்ணால் அது ஒரு லுக்காக இருக்கும்.
ஸோ எமோஜி செலக்ட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. அதோட சைஸ் தேவையான அளவுக்கு ஜூம் பண்ணிவிட்டு அதை இப்போ நான் எப்படி வந்து செட் பண்ணியிருக்கணும் அந்த 2 இமேஜுக்கு சென்டர்லையும். ஸோ சேம் அதே மாதிரி கரெக்டாக வந்து நீங்களும் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு மறுபடியும் கீழே அந்த பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃப்ளவர் பிஎன்ஜி இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ளவர் இமேஜை செலக்ட் பண்ணிட்டு அதையும் லைட்டாக அந்த மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அந்த இடத்துல இதை வந்து லைட்டாக இந்த மாதிரி இப்போ எப்படி நான் டச் பண்ணுற மாதிரி இருக்கோ இந்த மாதிரி டச் பண்ணிவிட்டு இப்போ பேக்கில் வந்துடுங்க. இப்போ இது எல்லாமே கரெக்டாக செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த ஃபோட்டோவை சேவ் பண்ணிவிடுங்க. இதை நீங்கள் ஃபோட்டோவும் அப்படியே ஸ்டேட்டஸ் வச்சுக்கலாம். இப்போ ஹோம் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். வீடியோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம கடைசி எடிட் பண்ண அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். கேன்வாஷ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி 9:16 ரேஷியோ கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுங்க. டியூரேஷன் எத்தனை செகண்ட் எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிக்கோங்க. எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. கீழே பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வீடியோ கேட்டகரியை கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஸ்னோ எஃபெக்ட் வீடியோவும் வந்து கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ செலக்ட் பண்ணி அதை ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணுங்கள். கீழே வால்யூம் ஆப்ஷன் இருக்கும். அதில் இருக்க வால்யூமும் ஃபுல்லாக மைனஸ் பண்ணிடுங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு பிளண்ட் ஆப்ஷனில் போய் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துருங்க. அந்த பிளண்டோடைய ஒப்பாசிட்டியை ஒரு 50 வந்து கொடுத்துருங்க. டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. கீழே ஆடியோன்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணி மியூசிக்கை கிளிக் பண்ணி மை மியூசிக்கை செலக்ட் பண்ணுங்கள். உங்கள் கேலரியில் இருக்க சாங்ஸ் வந்து ஷோ ஆகும். என்ன சாங் ஆட் பண்ணலான்னு இருக்கீங்களோ ஆட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் வீடியோவை ப்ளே பண்ணிங்க அப்படின்னா வீடியோ உங்களுக்கு விஷுவலாக பார்க்க சூப்பராக வந்து ஷோ ஆகும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி சூப்பரான ஒரு வீடியோவை சிம்பிளாக எடிட் பண்ணலாம். ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா ரிவைண்ட் பண்ணி பார்த்து எடிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்கணுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ அப்டேட் உங்களுக்கு உடனடியாக வரும்.